பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு ஆஸ்திரேலியாவுக்கு சில வேலைவாய்ப்புகளுக்கு அது எப்படின்னு பாருங்க. ஓகே, ஹவுஸ் கீப்பிங், ஃபார்மிங், லாஜிஸ்டிக், மிக்ஸ்டு வேகன்சி தான். யாருக்காவது இருக்கா? ஓகே, இது டோட்டல் சர்வீஸ் சார்ஜ் வந்து 6 lakhs ஆகுது பார்த்துருங்க. அட்வான்ஸ் இல்லை, ஆனால் அங்கேருந்து கன்ஃபர்மேஷன் ஒரு லிஸ்ட்டு வரும். வந்த பிறகு கொஞ்சோண்டு இருக்கும், ரைட்டா? இது 2 மாதம் ப்ராசஸ். அது என்ன டீட்டெயில் நான் கொஞ்சம் சொல்லிடுறேன். ஆஸ்திரேலியா உங்களுக்கு தெரியும், நல்ல கண்ட்ரி. ஓகே, இதில் ஹாஸ்பிட்டல் லைனில் இந்த டிஷ் வாஷர் இதெல்லாம் கிச்சன் கேட்டரிங் சம்மந்தப்பட்ட அங்கே தான் இந்த டிஷ் வாஷிங் இருக்கும். அப்புறம் கிச்சன் ஹேண்டுனா என்ன? கிச்சன் ஹெல்ப்பர்ஸ், அதுதான் அதனுடைய அர்த்தம். அது இந்தியன் ருபீஸில் சேலரி சொல்லியிருக்கு. ஓகேவா? நல்ல சேலரி பற்றி ஆஸ்திரேலியாவுக்கு குறவு இல்லை. ஓகேவா? அங்கெல்லாம் சப்போஸ் மணிக்கணக்காக இருந்தால் தான் $30 Australian பெர் ஹவர். ஓகே, ஸோ அப்ராக்சிமேட்லி நல்ல சேலரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஆண்டவ புண்ணியத்தில் நடந்து நீங்கள் பத்திரமா இறங்கணும். அது வரைக்கும் நம்ம போராடணும். அப்படித்தான் ஃபார்மிங் அக்ரிகல்ச்சரில் உங்களுக்கு ஃப்ரூட் பிக்கிங் நிறைய ஃபார்ம் ஒர்க் இருக்குது. ஓகே, அப்போ அதில் எனக்கு பரவாயில்ல, அது ரொம்ப எஜுகேஷன் இல்லை, சிலவங்க எஜுகேஷன் இருந்தால் கூட பரவாயில்ல, பேசாமல் இந்த மாதிரி ஒரு க்ரீனிஷ் அந்த ஏரியாவில் போய் உட்காந்துருவாங்க, அப்படியே வேலை பார்க்குறாங்க. ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் சேலரி பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே, அது மாதிரி ரேம்ப் ஏஜென்ட்ஸ், லாஜிஸ்டிக்கில் இப்படி சொல்லியிருக்காங்க. ஏர்போர்ட் சம்மந்தப்பட்ட ஒர்க்கு தான், ஆனால் ஏர்போர்ட் கவர்மெண்ட் ஜாப் இல்லை. லாஜிஸ்டிக் கம்பெனிக்காரங்க அந்த ஏர்போர்ட்டை ஒட்டி வச்சுருப்பாங்க. ஓகே, அதில் அந்த கிரவுண்ட் ஸ்டாஃப் ஒர்க்கு இந்த மாதிரி எல்லாம் அவங்க கான்ட்ராக்ட். இது சேலரி இதுவும் நல்லா, ஆல்மோஸ்ட் 2.25 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா சேலரி வருது. ஏஜ் வந்து 40 வயசு வரைக்கும். ஓகே, டியூட்டி டைம் மீல்ஸ் இருக்குது, அக்காமடேஷன் ஃப்ரீ. ப்ராசஸ் டைம் 4 மாதத்துக்கு 5 மாதம் தான் அவங்க சொல்லியிருக்காங்க. நான் 3 to 4 ஆகும். ஓகே, டிபார்ச்சர் பரவாயில்ல, ஒரு விசா அடிச்சு வந்துச்சுன்னா அப்புறம் டிபார்ச்சர் போய்க்கலாம். 3 to 4 months ஆகும். இதுக்கு இப்போதைக்கு ஆரம்பத்தில் அட்வான்ஸ் இல்லைங்க, பட் செலக்ட் பண்ணி கன்ஃபர்மேஷனுக்கு லெட்டர் தருவாங்க. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம சின்ன ஒரு 50,000 அந்த மாதிரி ஏதாவது கட்ட வேண்டியிருக்கும். விசா அடித்த வரும் ஃபுல் அமௌண்ட் கட்டணும். இதுக்கு வந்து 6 lakhs ஆகுது. என்னை பொறுத்த வரைக்கும் இது ரேட் ரீசனபிள் தான். ஓகேவா? இதையும் நம்ம எடுக்கலைன்னா இந்த மார்க்கெட்டில் எங்கெங்கே போயிருக்கு, எவ்வளோனாலும் பரவாயில்ல போகணும் அப்படின்னு தான் வருது. அதனால் பாருங்கள், இது பிடிச்சிருந்தா என்கிட்ட கேட்டு அப்ளை பண்ணுங்கள். டாக்குமெண்ட்ஸ் அனுப்பி நாங்கள் கொடுக்குறோம். கன்ஃபர்மேஷன் நடக்குது. ஏன்னா பெரிய பெரிய நாடுகளுக்கெல்லாம் டக்குலாம் விசாலாம் அடித்து அவ்வளோ சீக்கிரம் போகிறதில்ல. முதல்ல ப்ராசஸ் நம்ம ஆரம்பிக்கிறோம், அதில் கன்ஃபர்மேஷன் வரணும். எஸ், நாங்கள் விசா அப்ளை பண்ணிட்டோம். ஏன் அது வரைக்கும் ஃபார்மாலிட்டி தான் போகும். ஓகேவா? சரி, ஓகே, தேவைப்பட்டால் கால் பண்ணுங்கள். ஓகே, நன்றி.